இன்னைக்கு என்ன பேச சொல்லுவ? நாளைக்கு அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஆடுவ. ஒழுங்கு மாதிரியே பொம்பளையா நடந்துப்போ. பழையபடி இன்ஸ்டால யூஸ் பண்ற போல. என்னடி போஸ்ட்ல போட்டிருக்க? ஏங்க இந்த போஸ்ட பார்த்து எவனாச்சும் மெசேஜ் பண்ணுவான். அவன் கூட நான் இல்லாத நேரம் பல்ல காட்டி பேசிட்டு இருப்பேன். அதானே? ஒழுக்கமா இன்ஸ்டா அன்இன்ஸ்டால் பண்றேன். இந்த பண்ணு. எதுக்கு நீ பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கூட delete பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் அவங்களாம் சரியில்லை. அவங்க கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிருவ. அதான் பண்ணேன். இங்க பாரு, இனிமேல் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எதுவுமே யூஸ் பண்ண கூடாது. என் கூட மட்டும் தான் பேசணும். ஹலோ சொல்லுடி. வந்துட்டேன். நில்லுங்க. யார் அவன்? இப்ப நான் உங்களை சந்தேகப்படலாமா? நீ சந்தேகப்பட்டாலும் எனக்கு ஒரு மயிரும் கிடையாது. நான் ஆம்பளடி. அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன் இந்த ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும்னு. டிவோர்ஸ் இந்த காலத்து பொண்ணுங்களெல்லாம் படிக்கவே விட்டுருக்க கூடாது. நல்லா யோசிக்க கத்துட்டீங்கடி. தந்தை பெரியார் மாதிரி மனுஷங்க பிறந்த இந்த மண்ணுல ஒரு பொண்ணு பிறந்துட்டு யோசிக்கலன்னா எப்படி? உங்ககிட்ட கைமண வாழ்க்கை வாழ்றதுக்கு சுயமா உழைச்சி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருவேன். எப்படியோ இதுக்கு பின்னாடி ஒரு திருப்பானே. எவன்? நீ இன்னும் திருந்தல. உன் சந்தேக புத்தி மாறல. அது என்ன சொன்ன? நான் ஆம்பளடினா? நான் சொல்றது கொஞ்சம் தப்பாதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் பொம்பளடா. என் பின்னாடி 1000 பேர் இருக்கலாம். ஏன் இல்லாட்டி கூட போகலாம். அது ஏன் இஷ்டம். கண்ட நாய் தப்பா நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஒரு பொண்ணோட தன்மானம் ஒரு பொண்ணோட கையில தான் இருக்கு. நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது.